செய்யது அகமது புருணை, பள்ளிவாசலில் உலக விஷயம் பேசினால் 40 வருட நன்மை அளிக்கப்படும் என்று ஹதீஸ் உள்ளது. அப்படி இருக்க பள்ளியில் திருமணம் நடத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அதாவது பள்ளிவாசலில் உலக பேச்சு பேசினால் 40 வருஷத்து நன்மை எல்லாம் அழிச்சிருவான் அப்படிங்கிற ஹதீஸ் உள்ளதுன்னு போட்டிருக்கார். இப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது. ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்டால் சகானிங்கிற ஒரு அறிஞர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் இருக்குது. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு இருக்கிறது. கித்தாபுக்கு பேராக தான் அஹாதீஸுல் மௌதுவா, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படி செய்திகள்னு சொல்லி எதெல்லாம் பொய்யா சொன்னாங்களோ அந்த ஹதீஸையா தொகுத்தொரு புக்காக போட்டிருக்கிறாங்க. அந்த புக்கில் தான் இது வந்திருக்குது. எது மன் தக்கல்லம் பி கலாமி துன்யா ஃபில் மஸ்ஜிதி அஹபத் அல்லாஹு அமலஹு அர்பைன சனா. இந்த வாசகம் உள்ள நீங்கள் கேட்டதுக்கு அரபி வாசகம் இதுதான். யார் துன்யாவுடைய பேச்சை பள்ளிவாசலில் பேசுகிறானோ அவனுடைய அமலை 40 வருஷத்துக்கு அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதற்குல இது பொய்யானது என்று சொல்லி அந்த எந்த கித்தாபில் இது இருக்குதோ அந்த கித்தாபிலே இது பொய்ன்னு போட்டாங்க. இது பொய்யான செய்திங்கிற தலைப்பில் தான் அது போடப்பட்டிருக்கு. அதனால் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை. அது போக அறிஞர்கள் மருத்துவர் பக்கம் இருக்கட்டும், நம்ம ஹதீஸ் படி பார்த்தோம்னு சொன்னால் இது ஹதீஸுக்கு எந்த அறிவிப்பும் கிடையாதுங்கிற விட்டுருங்க. ஆனால் சரியான ஹதீஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாபிர் இப்னு சம்ரா அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட கலந்து உட்கார்ந்து பேசியிருக்கிறீங்களா, அப்படி ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுருப்பீங்களா, அருகே உட்காந்து பேசுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அருகே உட்காந்து பேசுவோம், நிறைய பேசியிருக்கமே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசியிருக்கிறீங்க அது சொல்கிறார். கான லா யகூமு மின் முசல்லாஹுல்லதி யுஸல்லி ஃபீஹி சுப்ஹ. ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் தொழுகையை தொழுதார்களோ சுபுஹு தொழுகையை, அதே இடத்தில் என்ன செய்வார்கள், அவங்க எந்திரிக்க மாட்டார்கள் சூரியன் உதிக்கிற வரைக்கும். சுபுஹு தொழுதுட்டா உடனே எந்திரிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். சுபுஹு தொழுதுக்கும் சூரியன் உதிக்கும்ல, அது எவ்வளோ நேரம் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுபுஹு எத்தனை மணிக்கு தொழுகிறாங்கிற பொறுத்த விஷயம். எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரும். அப்போ சுபுஹு தொழுத உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதே இடத்துல இருப்பார்கள். எது வரைக்கும் இருப்பார்கள், ஹத்தா தத்துல ஷம்சு, சூரியன் உதிக்கிற வரைக்கும் அங்கே இருப்பார்கள். ஃபைதா தலாத்தி ஷம்சு, சூரியன் உதித்த பிறகு காம போய்விடுவார்கள். அப்போ அவர் உட்கார்ந்துருப்பாங்கள்ல, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அதை சொல்கிறாரு. ஓ காணும் எத்தஹத்தூன, மக்கள் இருக்காங்கள்ல அவங்க பேசி கொண்டிருப்பார்கள். இப்போ ஏகுதூன ஃபி அமரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்து செய்திகளை எல்லாம் என்ன செய்வாங்க, நினைவுபடுத்திக் கொள்வார்கள். இப்போ எழுகக்கூன சிரிப்பார்கள். அந்த என்னெல்லாம் பண்ண தெரியா, அடே நீ என்ன செஞ்ச தெரியுமா, அப்போ என்ன செஞ்ச இப்போ என்ன செஞ்சேன்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பழைய காலத்து கதைகள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் என்ன உலக விஷயம் தானே, வீணா போன விஷயம். ஜாஹிலியா காலத்து விஷயத்தெல்லாம் பேசுவோம், பேசி சிரிச்சிக்கிடுவோம். நம்ம எப்படிலாம் இருந்திருக்கிறோம், இன்றைக்கி எவ்வளோ அழகான மார்க்கத்தில் இருந்திருக்கிறோமே, அன்றைக்கி நம்ம எப்படிலாம் இருந்தோம், நீ எப்படி செஞ்சிய, நீ இப்படி செஞ்சிய, நீ களவாண்டிய இப்படி ஏதாவது செஞ்சுருப்பாங்கல்ல, அதுகளையெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்டு சிரிப்பாங்க. ஃபைலகூன மக்கள்லாம் சிரிப்பார்கள். எத்த பசமும் ரசூலுல்லாஹ் அப்படி புன்னகை பூப்பாங்களாம். சிரிக்கிறத பார்த்துட்டு லேசாக சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள். அப்போ பள்ளிவாசல் உட்காந்துட்டு கதை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் முன்னிலையில். ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கவே இல்லை. 40 நாள் அமல் அழிஞ்சு போயிடும்னா என்ன பண்ணுற, 40 நாள் அமல் போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது. அதனால் பேசுகிறது தப்பே, பள்ளிவாசலில் பேசலாம். எந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யலாம். பள்ளிவாசலில் தூங்கி இருக்க திண்ணை தோழர்கள் இருந்தாங்களா, அவங்க பள்ளியெல்லாம் தூங்குனாங்க. தூங்குறதுக்குள்ளதான் பள்ளி, ஆனால் தூங்குறதுக்கு இடமில்லாட்டி தூங்கிட வேண்டியதான். இப்னு உமர்லாம் அங்கே தான் படுத்து தூங்குவார் பள்ளியிலேயே. அப்போ பள்ளிவாசலில் தூங்குறதுக்கு வீட்டில் வசதி இல்லாதவர்கள் கூட பள்ளிவாசலில் தூங்கலாம்னா அது உலக விஷயம் தானே. அப்படி பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அது அப்படி இருக்கும் பொழுது திருமணங்கிற ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் தானே. திருமணங்கிறது ஒரு நபிகள் நாங்கள் வலியுறுத்தின ஒரு சுன்னத்து. வீடுகளில் நீ கல்யாணம் பண்ண இயலாமல் இருக்குது. சில அந்த காலத்துலலாம் வீடுகள் பெருசு பெருசாக இருக்கும். ஒரு வீடு இருந்தால் சுற்றி காலி இடமே எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. ஒரு 50 பேர் வந்தால் கூட அது கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வச்சுக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குது, டவுன்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த வீட்டிலையும் கல்யாணம் பண்ண முடியுமா? அரண்மனை வச்சுருக்குறாங்க, எல்லாம் 2 சென்ட் 3 சென்ட் இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க. அதில் போய் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் யாரும் வர முடியாது. அதே நேரத்தில் பெரிய மண்டபம் பிடிச்சாங்கன்னா பெரிய பட்ஜெட் செலவாகும். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் பள்ளியாசலை வைக்கிறவன்னு வர்றாங்கன்னா அவன் சுண்ணத்தாகவும் பள்ளியாசலை வைக்கும்போது சில தப்புகளும் செய்ய மாட்டான். அது ஒன்று, அவனுக்கு செலவு சிக்கனமாக போயிடுது. அதே நேரத்தில் நம்ம
மார்க்கத்துக்கு உகந்த ஒரு காரியத்தை பள்ளிவாசலில் செஞ்சான்னு வருது. அதனால் கல்யாணத்தை பள்ளியில் வைக்கிறது வந்து தடுக்கப்பட்டது கிடையாது. எதை வச்சு தடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை வச்சு தானே. யார் உலக பேச்சு பேசுகிறானோ 40 வருஷம் அமல் அழிஞ்சிருங்கிறீங்க. அப்படி ஒன்றும் இல்லை, அது பொய்யிண்டு ஆகிடுச்சு. பொய்யிண்டு ஆச்சுன்னு சொன்னால் உலக பேச்சு பேசலாம். உலகத்தையும் ஆகிரத்தையும் இசெல்லாம் பிரித்து பார்க்கல. கெட்டதை பேசக்கூடாது. எப்படி தண்ணி அடிக்கலாம், எங்கெங்கே சரக்கு கிடைக்கும், என்ன விலையில் இந்த பிராண்டு என்ன விலை அப்படின்னு பேசுனீங்கன்னா அது பள்ளியில் மட்டுமா பேசக்கூடாது, எங்கேயும் தான் பேசக்கூடாது. பள்ளியிலையும் பேசக்கூடாது, வீட்லேயும் பேசக்கூடாது, ரோட்லேயும் பேசக்கூடாது. அது எப்பவும் பேசக்கூடாத விஷயங்களில் வந்துடும். அதனால் பள்ளிவாசலில் துனியாவுடைய விஷயங்களில் மார்க்கம் அனுமதிச்சுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம், செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தடையே கிடையாது. பள்ளிங்கிறது பல பர்பஸுக்குள்ளது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிங்கிறது பிரம்மாண்டமான இடத்தில் அந்த இடத்த வாங்கி வீடு இல்லாதவங்களுக்கு அதில் ஒரு அம்மாவுக்கு குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க. பள்ளி தான், பள்ளி இடம்தான், பள்ளி வளாகத்தில் இருக்குது. அதில் என்ன செய்வாங்க, ஒரு அம்மாவுக்கு குடிசை போட்டு கொடுத்து அதில் அந்த அம்மா தங்கியிருந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க, நாதி இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்தாங்கன்னு வருது. அது மாதிரி வருகிறது. அந்த பள்ளிவாசலில் தான் பல வேலைகள், போர் பயிற்சி அங்கே தான் எடுப்பாங்க. பள்ளிவாசல் வளாகத்தில் தான் அம்பு ஏறுறது, ஈட்டு எறிகிறது, அந்த பயிற்சியெலாம் அங்கே தான் நடத்துவாங்க. ஜக்காத்து பொருள்லாம் ஒரு கூச்சி வச்சுருப்பாங்க. பல தலைவர்கள் வந்தாங்கன்னா சந்தித்து பேசுவாங்க. அந்த தலைவர்கள் என்ன பேச போகிறாங்க, இஸ்லாத்தை பற்றி தொழுவை பற்றி கேட்க போகிறான். வெளிநாட்டு மன்னர்கள் வந்து ரசூலுல்லாஹ் பற்றி பேசுறது அங்கே தானே பார்த்தான். அங்கே பார்க்கும்போது என்னத்தை பேசியிருப்பான், அவன் ஆட்சி முறையை பற்றி தான் பேசியிருப்பான். அது துன்யாவுடைய விஷயந்தான். அப்போ துன்யாவுடைய விஷயங்களை தவிர்த்துட்டு இருக்கணும்னா மார்க்கத்தால் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. துன்யாவை இதெல்லாம் பிரிக்க இயலாது. துன்யாவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தடுக்கப்பட்டதை செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர துன்யா விஷயத்தை பேசலாம், ஆகிரத்தை பேசலாம்லாம் பிரிக்க இயலாது. துன்யா விஷயமும் ஆகிரத்து தான். இஸ்லாத்தில் வந்து துன்யா விஷயத்தை பேசுகிறது ஆகிரத்து தொடர்பான விஷயந்தான். அதை நீங்கள் விளைவிக்கணும்.